வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். இன்றைக்கு உங்களோட நான் ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது ஜனவரி 29 வந்து நியூஸ் பேப்பர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த நியூஸ் பேப்பர்ஸ் டே என்னங்கிறத ஒரு சிறிய தகவல் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நாங்க நெல்லை கனெக்ட் நியூஸ் பேப்பர் கடந்த 10 ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரோம். அதனால அந்த நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அதை பத்தி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோல உங்களோட நான் பல விஷயங்களை நான் அதை பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நியூஸ் பேப்பர் முதல்ல 1780ல ஜேம்ஸ் ஆகஸ்ட் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் முதல்ல 29th ஜனவரி 1780ல பெங்கால் கெசட் சொல்லி கல்கட்டால இது பண்ணார். ஒரு கெசட்டட் பேப்பர் மாதிரி ஒரு சின்ன இதுல பிரிண்ட் பண்ணாரு. ஸோ 1780ல இந்த நியூஸ் பேப்பர் டே, இந்தியன் நியூஸ் பேப்பர் டே கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கல்கட்டால தான் வந்திருக்கு. வந்தே மாதரம் எங்களுடைய பதிவுல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 1908ல வந்தே மாதரம் வந்து வீக்லி எடிஷன் எவ்ரி சண்டே வருது அப்படிங்கிற அந்த விஷயம் போட்டிருப்போம். அதுல வாவு சிதம்பரம் பிள்ளை பத்தி போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் சதன் லீடர் பத்தி போட்டிருந்தாங்கிற நியூஸ் கூட நாங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அந்த இதுல போட்டிருக்கோம். இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு நடத்துறதுங்கிறது மிக மிக ஒரு கடுமையான விஷயம். எல்லாரும் ஈஸியா நடத்திட முடியாது. ஏன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸும் கோஆர்டினேட் பண்ணணும். நீங்க பிரஸ்ல இருந்து, டிசைன்ல இருந்து, அதை பிரிண்ட் பண்றதுல இருந்து, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முதல்ல ஒரு டைட்டில் டீட் வாங்கி அந்த டைட்டில் டீடை 3 வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களுடைய நெல்லை கனெக்ட் நியூஸ் பேப்பர் வந்து 2015 7th ஜூன்ல வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த 5 பேர்ல அந்த நெல்லை கனெக்ட்ங்கிற பேருக்கு வந்து RNI ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க தான் எப்படி பாஸ்போர்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நியூஸ் பேப்பருக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 17th ஜூன் 2015 வந்து முதல்ல எங்களுக்கு அந்த பேர் அலாட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து லான்ச் பண்ணோம். முதல்ல லான்ச் பண்ணும்போது அப்பதான் அந்த மணிமுத்தீஸ்வரம் கோயில வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க திருநெல்வேலியில. அதே முதல் நியூஸா போட்டு நாங்க ஆரம்பிச்சோம். அந்த கோயில் வந்து இடிஞ்சிருந்தது. இன்னைக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. விநாயகருக்கு இருக்கிற ஒரே கோயில் அப்படிங்கிற அந்த விஷயத்த முதல்ல போட்டு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 10 வருடங்களாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நாங்கள் இந்த நெல்லை கனெக்ட் நியூஸ் பேப்பரை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் வந்து இது வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வரதுனால மக்கள் மத்தியில ஒரு தனி பேர் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் சண்டே அண்ட் தேர்ட் சண்டே இட்ஸ் அ ஃபோர்ட்நைட்லி இஷ்யூ. எப்படி வந்தே மாதரம் வந்து சண்டே இஷ்யூ கொண்டு வந்தாங்களோ அதே கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் சண்டே அண்ட் தேர்ட் சண்டே, முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் அது தொய்வு இல்லாமல் நடக்குது. மேலும் எல்லாரும் பத்திரிகையை வந்து பிசினஸா ஆரம்பிச்சிருக்காங்க. சிலவங்க வந்து ட்ரஸ்ட் மூலமா நடத்துறாங்க. நாங்க எங்க ஃபவுண்டேஷன், நீட் ஃபவுண்டேஷன் மூலமா தான் இந்த பத்திரிகையை நடத்துறோம். இந்த பத்திரிகை கொடுக்குறவங்களுடைய டோனர்ஸ் உடைய விளம்பரத்தை இதுல போடுறோம். ஸோ அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே 2017ல எங்களுடைய RNI சர்டிபிகேட், ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் இந்தியா சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் டிக்ளேர் பண்ணி, பிரிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணணும், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், ஐ எம் அன் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், நான் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷனை டெல்லிக்கு அனுப்பிச்சு டெல்லியில ஓகே பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்க திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்ல நானும் எங்களுடைய பிரிண்டர் போய் டிக்ளரேஷன் கொடுத்து அது டெல்லிக்கு போய் எங்களுக்கு நல்லபடியாக வந்தது. இந்த பிரஸ் சர்டிபிகேட் இருந்தாதான் உங்களால பேப்பர் கோட்டால வாங்க முடியும். ஸோ இன்றைய வரைக்கும் இந்த பத்திரிகையை சரியான நேரத்துல அந்த முதல் நாட்களையும் 3ஆம் நாட்களையும் நாங்க நடத்தி கொண்டு வருகிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்த அந்த பத்திரிகை இன்றைக்கு வந்து கலர்ல வந்திருக்கு. கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக கலர்ல வந்திருக்கு. பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு வராங்க, நிறைய கைட் பண்றாங்க, யாரும் ஆரம்பிக்க முடியல, ஆரம்பிச்சாலும் பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த சிஸ்டம், அந்த ப்ரொசீஜர், அந்த டாக்குமெண்டேஷன், நான் எப்போதுமே சொல்றேன், லைஃப்ல வந்து டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் இஸ் கரெக்ட், யுவர் லைஃப் வில் கரெக்ட் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன் கரெக்டா இல்லாதனாலதான் நிறைய பேரால அவங்க கவர்மெண்ட் கேட்கக்கூடிய இது கொண்டு வர முடியல. இப்போ அந்த பிரஸ் ஆக்ட் உள்ள இது வந்து சட்டத்தை மாத்திட்டாங்க. 2023ல வந்து அதை மாத்திட்டாங்க மார்ச்ல. முன்னாடி வந்து இது 1867 பிரஸ் ஆக்ட் இருந்தது. இப்ப 2023 பீரியாடிக்கல்ஸ் பப்ளிஷிங் அண்ட் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட், புக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. நிறைய பத்திரிகைகள் வந்து வெளியில எடுத்துட்டாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்ப்ளை பண்ணாதனால. பட் நாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்ப்ளை பண்ணதுனால இன்னைக்கு நீங்க நெட்ல போய் பார்த்தாலும் நெல்லை கனெக்ட் அலைவ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதோடைய அடுத்த கட்டமாக இப்ப எல்லாரும் வந்து வெப் போர்ட்டல் போறாங்க. எங்களுடைய நெல்லை கனெக்ட் வெப் போர்ட்டல் நீங்க டெய்லி பார்க்கலாம். முக்கியமா என்னன்னா, இந்த பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் படிச்ச டிவி ஸ்கூல்ல வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் உண்டு. காலையில வந்து
அனுராதா, பழைய கிரிக்கெட் பிளேயருடைய விவி குமாருடைய பொண்ணு, அவங்க இங்கிலீஷ்ல படிப்பாங்க. என்னுடைய கிளாஸ்மேட் சமயநல்லூர் கிருஷ்ணன் வந்து தமிழ்ல படிப்பாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வளர்ந்த விஷயத்துல எல்லாரும் நியூஸ் பேப்பர் ரீடிங் தான் பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும், நல்ல சிந்தனைகளை கொண்டு வருங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லாரும் கடைபிடிக்கணும். நான் நிறைய பேர்த்திட்ட சொல்றேன், நீங்க ரீடிங் படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ எங்களுடைய பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா 2024 இப்போ வரைக்கும் லெட்டர்ஸ் டு எடிட்டர்ல யாராவது எழுதிட்டு இருப்பாங்க, உங்க பத்திரிகை நல்லா இருக்கு. நிறைய அசோசியேஷன் கூட இந்த பத்திரிகையை பத்தி எழுதியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தியாரதா அசோசியேஷன், அப்புறம் என்ஜிஓ காலனி அசோசியேஷன், அப்புறம் பழைய தாசில்தாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகையை பத்தி உங்களுக்கு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பத்திரிகை நல்லா இருக்கு அப்படின்னு. பழைய பேங்க் வேலை பார்த்த கேத்தலிக் சிரியன் பேங்க்ல உள்ள பழைய சேர்மன் கூட எழுதியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தியாகதான பொதுநல சங்கம், இப்படி நிறைய பேர் பத்திரிகை லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. நிறைய பெரிய பத்திரிகைகளுடைய எடிட்டர்ஸ்லாம் வந்து நெல்லை கனெக்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் பத்திரிகை நல்லா பண்றாங்க அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய இந்த பத்திரிகை சம்பந்தமான விஷயங்களை நான் முடித்துக் கொள்கிறேன். அருணா கார்டியா கேர் லீடிங் கார்டியா ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில வண்ணாரப்பேட்டையில இருக்கு. அதோடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து சொன்னலதான் மேடம். அவங்க எங்களுடைய பத்திரிகைக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர், ரெகுலர் ஸ்பான்சர். அவங்க வந்து ஒரு தடவை நான் அவங்களோட சும்மா போய் விசிட் பண்ணும்போது, சார் உங்க பத்திரிகை நான் டேபிள்ல தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. நான் ஒரு நிமிஷம் யோசிக்கும் போது அவங்க சொன்னாங்க, சார் உங்க பத்திரிகை ஏன் தனியா எடுத்து வைக்கிறேன்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. மித்த பத்திரிகை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு தூக்கி போட்டுரும், உங்க பத்திரிகை நிதானம் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருக்கு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய தெரியாத விஷயங்கள் நீங்க நிறைய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல். இப்பவும் நீங்க நெல்லை கனெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதனாலதான் எங்களுடைய நியூஸ் பேப்பர் வந்து இன்ஃபர்மேட்டிவ் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஸ்லோகன். சென்னைக்கு அப்புறம் திருச்சியில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது நெல்லை கனெக்ட் லீட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து அரசியல் சினிமா நியூஸ் இதுல கிடையவே கிடையாது. ஒன்லி டெவலப்மெண்ட் நியூஸ், இளைஞர்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பு, ஆன்மீகம், அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள், பின்ன வேலை பார்க்கறவங்களுடைய பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஆண்டர்பிரினியல் ஜேர்னில யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க, இப்படி நல்ல ஒரு விஷயங்களை வந்து நாங்க மக்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப ரீசெண்டா நாங்க ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் என்ட்ரி எடுத்து போறது மிகப்பெரிய சக்சஸ். இப்போ வந்து 10வது ஆண்டு வால்யூம் 10 இப்போ நடந்துட்டு இருக்கு. வால்யூம் 10 முடிஞ்சிச்சுன்னா 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷத்துல இந்த ஜூன்ல இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 24 இஷ்யூ வருது. அதான் அந்த வால்யூம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வால்யூம். எத்தனை இஷ்யூ கொடுக்குறீங்கன்னா அந்த இஷ்யூ நம்பர் 1. இன்னை வரைக்கும் வால்யூம் நம்பர் 10 16வது இஷ்யூ. இது வந்து 3வது சண்டே, தட் இஸ் ஜனவரி 19 வந்துருது. அடுத்த இஷ்யூ வந்து பிப்ரவரி 2 சண்டே அன்னைக்கு கரெக்டா வரும். ஸோ நியூஸ் பேப்பருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நியூஸ் பேப்பர் எல்லாரும் படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நெல்லை கனெக்ட் நியூஸ் பேப்பர் இன்னைக்கும் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. நான் முன் பதிவுல சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கூட வந்தா எங்களுடைய சர்க்குலேஷனை கூட்டலாம். ஸோ அதனாலதான் இ பேப்பர் நாங்க நிறைய பேருக்கு அனுப்புறோம். ஸோ இ பேப்பர் படிச்சுட்டு இ பேப்பர் எனக்கு வரலையே, ஏன் வரலன்னு சொல்லி மதுரையில இருந்து சென்னையில இருந்துலாம் நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ இந்த பத்திரிகை தினங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியன் நியூஸ் பேப்பர் டே ஜனவரி 29ங்கிறத நீங்க மறக்காம வச்சுக்கணும். உங்களுடைய ஆதரவை வந்து நெல்லை கனெக்ட் கொடுங்க. நீங்க நெல்லை கனெக்ட் நியூஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்க இ பேப்பரா படிக்கலாம், எங்களுடைய வெப் போர்ட்டல்லையும் நீங்க பார்க்கலாம். நெல்லை கனெக்ட்.inல படிச்சா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலான்.